ஆதி கனவுதி ஜோதிடம் என்ற அமைப்பின் மூலம் பி.வி. ஜெயகார்த்தி தற்போது பேசுகின்றார். வணக்கம் நேயர்களே. காலபுருஷ ராசி என்று சொல்லக்கூடிய மேஷத்திலிருந்து தொடங்கி மகரம், கும்பம் என்ற கர்மம் மற்றும் லாபம் என்ற இரு ராசிகளுக்கு ஆதிபத்தியம் கொண்டவர் சனி பகவான். அந்த சனி பகவானின் ராசி இல்லமா மகரம், கும்பராசி என்ற இரு ராசியில் வருகின்றது. மகரம் என்பது சனி பகவானின் ஆட்சி வீடு, கும்பம் என்பது சனி பகவான் ஆட்சி மற்றும் மூல திரிகோண வீடு. பொதுவாக 7 கோள்களுக்கு மட்டும் ராசி இல்லங்கள் கொடுத்திருக்கிறார்கள். ராகு கேதுவிற்கு ராசி இல்லங்கள் இல்லை. ஆனால் ராகு கேதுவின் நட்சத்திரங்கள் இந்த 12 ராசிகளிலும் இடம்பெறுகின்றது. பொதுவாக சூரியன் என்ற கோள் ஞாயிறு என்றும், திங்கள் என்ற சந்திரன் திங்கட்கிழமையை குறிப்பதாகவும், செவ்வாய் என்பது மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, புதன் ஆங்கிலத்தில் மெர்க்குரி என்று சொல்வார்கள், புதன்கிழமை, ஜூபிட்டர் என்ற குரு வியாழக்கிழமையும், வீனஸ் என்ற குரு சுக்கிரன் வெள்ளிக்கிழமையும், சாட்டன் என்ற சனிக்கிழமையும் வாரத்தில் 7 நாள் கொண்டது ஒரு வாரமாக கணக்கிட்டு சொல்லியிருக்கிறார். ஆனால் ராகு கேதுவிற்கு கிழமைகள் இல்லை. இருந்தாலும் காலபுருஷ ராசி மேசத்தில் முதலாக ஆரம்பிக்கக்கூடிய அஸ்வினி என்ற நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம் ஆகும். அதன் பிரகாரம் 3வது ராசியாக வரக்கூடியது மிதுனம். மிதுனம் என்பது காற்று ராசி. மிதுனத்தில் ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை இடம்பெற்றிருக்கிறது. கேது என்பது மேசம், சிம்மம், தனுசு என்ற 3ம் நெருப்பு ராசிகளை சொல்லக்கூடியது. மேசம் சர நெருப்பு, சிம்மம் ஸ்திர நெருப்பு, தனுசு என்பது உபய நெருப்பு என்ற அடிப்படையில் 3 ராசியிலும் கேதுவுடைய நட்சத்திரம். மேசத்தில் அஸ்வினி, சிம்மத்தில் மகம், தனுசில் மூலம் என்று வரும். இது 3ம் நெருப்பு ராசியை சொல்லக்கூடியது. காற்று ராசி என்று சொல்லக்கூடியது மிதுனம், துலாம் மற்றும் கும்பம். இந்த 3 ராசிகளிலும் மிதுனத்தில் திருவாதிரை, துலாத்தில் சுவாதி, கும்பத்தில் சதயம் என்ற 3 ராகு நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கும். எனவே வாரத்தில் 7 கோள்கள் மட்டுமே வார கிழமை அடிப்படையில் வந்தாலும் ராகு கேதுவிற்கு நட்சத்திர அந்தஸ்து 12 ராசிகளுக்கு கொடுத்து அவர்கள் சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே ராகு கேது என்பது நம்மளுடைய முன் ஜென்ம கர்ம வினைகளின் தாக்கத்தின் அடிப்படையில் தான் ஒரு ஜாதக கட்டத்தில் இடம்பெற்று அவங்களுடைய முன்வினை பயன்களை நிழல் போல் இருந்து பலன்களை தரக்கூடியது என்று சொல்கிறார்கள். தற்போது மகர ராசி என்ற ராசியினர்களுடைய குணாதிசயங்கள் மற்றும் மகர ராசியின் சிறப்புகளை பற்றி இப்போது காண்போம். மகரம் என்பது காலபுருஷ ராசி மேசத்திற்கு 10ஆம் இடமாக இருக்கின்றது. 10ஆம் இடம் பொதுவாக ஒருடைய ஜாதகத்தில் லக்கினம் என்று சொல்லக்கூடிய விதி, அதுக்கு 10ஆம் இடமாக வரக்கூடிய ராசி தொழில், கர்மம் இதை சொல்லக்கூடிய ஒரு முக்கிய இடமாக இருக்கின்றது. ஆகவே எந்த லக்கணமாக இருந்தாலும் 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். அதில் மகர ராசியில் அடிப்படையான கோளான சனி பகவானை சீர்தூக்கி பார்த்து தான் ஒருத்தருடைய தொழிலையோ உத்தியோகத்தையோ சிறப்பாக நாம் சொல்ல முடியும். அதன் மாதிரி மகர ராசிக்காரர்கள் எதிலும் நிதானமாகவும் நம்பிக்கையான காரியங்கள் செய்யக்கூடியவராகவும் நிதானம் கொண்டவராக இருப்பார்கள். கடைசி வரை ஒரு விஷயத்தை போராடி வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்பை மகர ராசிக்காரர்கள் இயற்கையாக கொண்டிருப்பார்கள். யாரிடமும் பணிவாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ளக்கூடிய வழியில் மகர ராசிக்காரர்கள் சளைத்தவர்கள் இல்லை. அடுத்தவரிடம் இரக்கம் காட்டினாலும் அது அன்பான ஒரு முறையான அணுகுமுறையான அமைப்பாக இருக்குமே ஒழிய மகர ராசிக்காரர்கள் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டார்கள். அதே மாதிரி ஒருத்தரை கை தூக்கி விடுவதில் மகர ராசிக்காரருக்கு ஒரு கைவந்த கலையாக இருக்கும். யாரும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் மகர ராசிக்காரர்கள் நாள் முன்னேற்றத்திற்கு வந்தவர்கள் நிறைய பேர்கள் சமூகத்தில் இருப்பார்கள். இது நிதர்சனமான உண்மை. எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த சமூக நலனில் மிகவும் அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள். தேவையில்லாத விஷயங்கள் தலையிட மாட்டார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசியில் முக்கியமாக சூரியனின் நட்சத்திரமான உத்திராடம் 2, 3, 4, சந்திரனின் நட்சத்திரமான திருவோணம் 1, 2, 3, 4, செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டம் 1, 2 என்று 9 பாதங்கள் இந்த ராசியில் அடைக்கப்பட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது. 9 பாதங்கள் கொண்டுதான் ஒரு ராசி. 27 நட்சத்திரத்தை 9 பாதங்களாக பிரித்து 108 பாதங்களாக 12 ராசிக்கும் பிரித்து கொடுத்துள்ளார்கள். இந்த 10வது காலபுருஷ ராசியில் மேசத்திற்கு 10வது ராசியாக வரக்கூடிய இந்த மகர ராசி சனி பகவான் இல்லமாக இருப்பதும், தற்போது சனி பகவான் வாக்கிய ரீதியாக
கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வருகிற மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு திருக்கோயில் அடிப்படையில் பயிற்சியாக செல்கின்றார். இது மகர ராசிக்கு ஏற்கனவே சனி பயிற்சி பலன் சொல்லப்பட்டுள்ளது. இந்த மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய தற்போதைய தசாபுத்தி அமைப்புகளின்படி ஒரு முன்னேற்றமான அமைப்புகளை காண்பார்கள். எப்படி என்றால், காலபுருஷ ராசி மேசத்தில் தொடங்கி மீனம் வரை 12 ராசியில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. மேசத்திற்கு 30 டிகிரி என்றும், ரிஷபத்திற்கு 60 டிகிரி என்றும், மிதுனத்திற்கு 90 டிகிரி என்றும் 30 கூட்டி 12வது மீனத்திற்கு 360 டிகிரியாக பாகை ரீதியாக கணக்கிட்டு 12 ராசியில் குறிக்கப்பட்டுள்ளது. இந்த 360 டிகிரிக்குள் 27 நட்சத்திரம் 4 பாதங்களாக பிரிக்கப்பட்டு வந்துள்ளது. இதில் 18 நட்சத்திரங்கள் முழுமையான நட்சத்திரங்களாக திகழ்கின்றது. பாக்கி 9 நட்சத்திரங்கள் உடைபட்ட நட்சத்திரங்களாக வருகின்றது. தலையற்ற, காலற்ற, உடலற்ற என்று 3 விதமாக சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களை பிரித்துள்ளார்கள். உதாரணமாக, கிருத்திகை 1ஆம் பாதம் என்பது மேசத்திலும், 2, 3, 4 என்று சொல்லக்கூடிய பாதங்கள் ரிஷபராசியில் இடம்பெற்றிருக்கின்றது. ஆக இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் முழுமையான பலன்கள் காண்ப வேண்டுமானால் அவர்கள் மேசராசியோட குணநலனையும் ரிஷபராசி குணநலனையும் சேர்ந்து ஒருங்கே பெற்றிருப்பார்கள் கிருத்திகை ராசி நேயர்கள். அதே மாதிரி மிருகசீரிடம் 1, 2 ரிஷபத்திலும், 3, 4 என்ற பாதம் மிதுனத்திலும் வரும். இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் ரிஷபராசியோட குணநலங்களையும் மிதுனராசியின் குணநலங்களையும் கொண்டிருப்பார்கள். அவர் எந்த பாதத்தில் ஜனனமாக இருந்தாலும் அந்த ராசியினோட குணநலங்கள் இயற்கையாக இருக்கும் என்ற அடிப்படையில் இப்போ மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 என்ற பாதங்கள் வருகின்றது. தனுசு ராசியில் உத்திராடம் 1 என்ற ஒரு பாதம் அமைந்துள்ளது. எனவே தனுசு ராசியோட குணநலங்களையும் மகர ராசியின் குணநலங்களையும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர் கொண்டிருப்பார்கள். திருவோணம் என்பது முழு நட்சத்திரமாக இருப்பதால் மகர ராசியின் குணநலங்கள் முழுவதும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தும். ஆனால் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுக்கு ஆட்சி இல்லம் மகரத்திற்கு நேர் 7வது இடமான கடகம். எனவே கடக ராசியினுடைய குணத்தையும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் கொண்டிருப்பார்கள். திருவோணம் என்பது சந்திரன் என்பதால் சந்திரன் மாதுர் கோள், மாதுர் தாயாரை சொல்லக்கூடிய கோள். எனவே இலகிய மனம், தாய் மனம் மற்றும் இறக்கப்படக்கூடிய குணநலம், தருமம் செய்யும் குணம், இந்த போன்ற குணநலங்களும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். யாரிடமும் அமைதியாகவும் பணியாகவும் பேசக்கூடிய பண்புகள் கொண்டவராக திருவோண நட்சத்திரக்காரர்கள் திகழ்வார்கள். அவிட்டம் என்பது செவ்வாய் நட்சத்திரமாகும். இந்த அவிட்டத்தின் அதிபதி செவ்வாய் மேசம் மற்றும் விருச்சிகம் என்ற 2 ராசிகளுக்கும் ஆதிபத்தியம் கொண்டவராக இருப்பதால் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மேசராசியின் குணநலன்களையும் விருச்சிக ராசியின் குணநலன்களையும் கொண்டவர்களாக திகழ்வார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இவர்களுடைய தசாபுத்தி நடைமுறையில் இப்போது எந்த அமைப்பில் உள்ளதோ அதற்கு தகுந்த பலன்களை இவர்கள் கூடுதலாகவோ குறைவாக பெறுவார்கள் அவருடைய ஜனனகான ஜாதகத்தின் அடிப்படையில். எனவே இந்த மகர ராசியை பற்றி பிறிதொரு எபிசோடில் மிகவும் விரிவாக சொல்கின்றேன். நன்றி, வணக்கம்.